எனக்கோ ஒரு ஆண் பிள்ளை இருந்திருந்தா எனக்கு கொல்லி வைக்கவும் உடவடிக்கவும் ஈமக்கடை செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே தெய்வமே. குழந்தைய பெற்றே எப்படி இருப்பே மந்திரி அந்த பிள்ளை எல்லாம் பாவி என்றே என்னை பிடித்துமே தள்ளினாரே. அட காசிய விஸ்வநாதா காசிய விஸ்வநாதா நான் உன்னையே கோரி தவம் இருக்கிறேனே. எனக்கு இந்த நிலைமை நேர்ந்ததே தெய்வமே.
பிள்ளையில பாவிடம்மா பாவி ஆகிட்டே கடவுளே. எனக்கோ ஒரு பிள்ளை இருந்திருந்தால் கொல்லி வைக்கவோ உடவடிக்கவோ ஈமக்களும் செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே தெய்வமே. காசிய விஸ்வநாதா கடவுளே சுவாமி, நான் என்ன குற்றம் செய்தேன் சுவாமி? எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்ததே தெய்வமே. எனக்கு இந்த பலிக்காத நாட்டினிலே நான் என்ன குறைகள் செய்தேன் சுவாமி? ஒரு பிள்ளை பாக்கி எனக்கு கிடையாதா? ஒரு மன்னனாக நான் இருந்தேன். ஐயோ, எனக்கோ மனைவியாகப்பட்டவர் யாருக்குமே கிடைக்காத மனைவி போல இருக்கிறாள். கடவுளுக்கு ஒரு குறை சொல்லலாம், என் மனைவிக்கு குறை சொல்ல முடியாது. ஐயோ, என் மனைவியான கேட்டாதானா?
சுவாமி என்ன உனக்கு என்ன பேசினார்கள் உனக்கு என்ன வரதட்சணையா கொடுத்தார்கள் சுவாமின்னு கேட்டதே உண்டானா நான் எதை சொல்லுவேனோ இருந்தாலும் ஒரு மன்னனுக்கு வந்து மணாளனுக்கும் பாதி உண்டு இல்லையா எங்க புறப்படணும் அரண்மனைக்கு போகணும் இல்லையா அரண்மனையை என் மனைவி ஞானச்சந்திரன் யாருக்குடா ரோடுன்ற அறிவு கட்ட கூதி பொம்புடிக்கு தார் ரோடுறா ஆம்பளுக்கு மண் ரோட இறங்கி போடா அறிவுப்பட்ட கூதி தேவரே நீ வந்து
எல்லாம் கவுண்டரு ஏய் பாத்து கொஞ்சம்ப்பா பார்த்து வந்தேப்பா அம்மா கூலியா சுண்ணி கை வச்சேன் ஓடி வேலை வாங்கணுன்றதுதான் லாஸ்ட் நாளே அச்சு போடலாம் பாக்குறாங்க காலா ஓடி தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னாம் தானே தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னாம் வருமுன் தடுப்பது லேசு வருமுன் தடுப்பது லேசு எய்ச்சு வந்தாரு குலோசு சார் வணக்கம் பெரியவங்க பேச்சே கேட்காம போனால் அப்பே வருமே